ஹலோ गाइस, இப்போ நம்ம பார்க்க போகிறது மைன்கிராஃப்ட்டு. அதாவது இந்த வாட்டி நம்ம ஒரு டனல் தான் பண்ண போகிறோம். அதாவது போன வாட்டி இதுக்கு முன்னாடி வாட்டி இந்த அப்போல்லாம் வீடைத்தான் அப்கிரேட் பண்ணோம். இந்த வாட்டி வீட்டுக்குள்ளே இருக்க டனலையே அப்கிரேட் பண்ண போகிறோம். இதை நான் ஒரு பிளாக் விட்டுட்டோம். வீடு கட்டும்போது அப்படியே இருக்குது, இல்லைன்னா நான் தான் அப்படி வச்சுட்டேனான்னு தெரியல. இன்றைக்கி நம்ம அண்ணங்கூட தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த வாட்டி கீழே போகலாம். அதாவது இன்றைக்கி ஒரு டனல் தான் கட்ட போகிறோம். உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. அதாவது ஒரு ஸ்டெப் மாதிரி இப்போ நான் இப்படி உடச்சேன். இந்த இடத்துல இங்கேயே உடச்சி வச்சு கீழே போக போகிறோம். அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அதான் முதல்ல. அதாவது நிறைய வீடியோஸில் டைமண்ட்லாம் கிடைக்குது, அதெல்லாம் உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக காய்ஸ் நான் எப்படி வெளியே வந்தேன். சோபா இதே எனக்கு வேலையை போச்சு. அதுவும் சாயந்தரமாக வெளியே வந்திருக்கு. இந்த இடம் என்னமோ இருக்கு, அதாவது கொஞ்சம் பயமாகவே இருக்கு. ஆட எப்படி கீழே இருக்கா, ஆனால் கீழே உடைக்கவே இல்லை. எப்படி வருதுன்னு எனக்கு புரியல. சரி கைஸ், இப்போ நம்ம கீழே போகலாம். அந்த இடத்த பார்க்குறதுக்கே ரொம்பவும் இருட்டாக இருக்குது. இடத்துல போயிட்டே இருக்குது. அதாவது எனக்கு போகணுமா வேணாமான்ட்டு டவுட்டாக இருக்குது. இங்கே பாருங்க எப்படி ஆழமாக போய்கிட்டு இருக்குன்ட்டு. இது எப்படி வந்துச்சு தெரியல கைஸ். ஒரு வேளை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்குமா, இல்லைன்னா வேறு யாராவது இந்த கேமில் இருக்காங்களான்னு தெரியல கைஸ். நான் மட்டும்தான் இருந்த மாதிரி இருக்கு. பாருங்க பயங்கரமா ஒன்றுமே இல்லை. இதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தேனா? சே, ஒன்றுமே இல்லையே. சரி, அதாவது இப்போ நம்ம நான் வீட்டை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். என்னோடய வீட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது லைட் எல்லாம் வேஸ்ட்டாக தான் வச்சுருக்கோம். அதாவது கீழே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு மேலே வந்துட்டு இந்த லைட் எல்லாத்தையும் மேலே வர அது உடச்சிட்டே போகலாம் அப்படின்ட்டு இதுதான் ஐடியா. இதை வச்சு நான் ஈஸியாக வந்துட்டேன். பார்த்தீங்களா, அவன் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அப்படி உடச்சி ரொம்ப ஆழமாக போயிருக்கு. எப்பவும் பயங்கரமாக ரொம்ப பயமாக இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் கைஸ் தெரியுது. இப்போ என்னோட வீட்டை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் மாட்டிட்டு இந்த இடத்துல திருப்ப வரவே கூடாது சாமின்ற மாதிரி. அதாவது நான் இதை மூடிட்டேன். இந்த இடத்துக்கு அடையாளமே தெரியாத மாதிரி பண்ண போகிறேன். அது பயங்கரமாக இருக்குது. If you call this the westernization of modern culture, then this song is dedicated right for you. Hip hop Tamil Mungal Adi. Let's go. Mappula diriyira bombala ennadi nadakudhu Tamil naatila ellarukkum vanakamanga mano parakudunga. Mappula diriyira bombala ennadi nadakudhu Tamil naatila ellarukkum vanakamanga mano parakudunga. Hi girls, how are you ya? Pathu maasam pregnant who are you da? Moonre sokkal I love you da. Adakatha kuda unakku theriyaliya? Hey Sheena, Leena, Veena, Meena, konja tamil theriyum vetti sinu venna. Tamil naata vittu foreign
ஸ்கூலுக்கு போனா தாய்மொழி தமிழினை மறந்திட வேண்டாம். ரோஹிணி மோகினி யாமினி காமினி பிகரினி நினைச்சிட்டு செய்யறது காமெடி. தமிழைய தப்பு சொல்லும் வெட்டி வேலை வேணாண்டி. அவன் என்னதான் பாக்குறான்? போல புண்ண கெனடி தப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டில. எல்லாருக்கும் வணக்கமுங்க மானம் பறக்குதுங்க. தப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டில. எல்லாருக்கும் வணக்கமுங்க மானம் பறக்குதுங்க. எல்லா பொண்ணுங்களையும் முறை சொல்லவில்லைங்க. என்ன பெத்த தெய்வம் கூட பொம்பளை தானுங்க. எல்லா பசங்களும் இப்ப எங்க பக்கம் வாங்க. உங்களையும் சேர்ந்து கெடுத்துட்டு வாங்க. 100ல 50வது படித்த அலையுது. கிளப்புல மப்புல தம்மடிச்சு திரியுது. கஞ்சாட காட்டுற காலம் எல்லாம் மாறி கஞ்சா அடிக்குதுங்க. ஐயோ கஞ்சாவி. கிளப்புல மப்புல திரியிற பொம்பளை என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டில. எல்லாருக்கும் வணக்கமுங்க மானம் பறக்குதுங்க. அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான். அவகிட்ட இருக்குது ஒரு பாட்டில் ரம்முதான். அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான். ரம் கூட இருக்குது அரபக்க நம்மதான். தேவதையே நீ தேவையில்லை நகைய போட்ட காலம் போய் புகைய போட்டு தள்ளுதுங்க. காஞ்சி பட்ட விட்டு புட்டி கர்ச்சீப்பு கட்டுதுங்க. கர்ச்சீப்பு கட்டுதுங்க. கிளப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டில. எல்லாருக்கும் வணக்கமுங்க மானம் பறக்குதுங்க. கிளப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டில. எல்லாருக்கும் வணக்கமுங்க மானம் பறக்குதுங்க. நகைய போட்ட காலம் போய் புகைய போட்டு தள்ளுதுங்க. காஞ்சி பட்ட விட்டு புட்டி கர்ச்சீப்பு கட்டுதுங்க. கர்ச்சீப்பு கட்டுதுங்க. நம்மளுக்கு அந்த பக்கம் இன்னொரு இடம் இருக்கும். அதை நான் உங்ககிட்ட இன்னும் நான் காமிக்கவே இல்லை. இந்த வீடியோ லாங் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் நான் இன்னும் கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணிங்களா? ஸோ அதுக்காக என்னை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ண போகிறேன். இல்லை எதுவுமே பண்ணல. அதாவது என்னோடய பழைய வீட்டை தான் காமிக்க போகிறேன். ஆனால் இங்கே தான் எங்கேயோ இருக்கும். உனக்கு ஏதாவது தெரியும்? ஆமாம் அந்த பக்கம் இருக்கும். அதாவது இப்போ வாங்க நம்ம வீட்டை பார்க்க போகலாம். என் பழைய வீடு. பழைய வீட்டிலேருந்து கொஞ்சம் புது வீட்டுக்கு வந்திருக்கேன். சொல்லப்போனால் இது பாட்டு எத்தனாவது பாட்டுன்னே தெரியல. பாட்டு எத்தனாவதுன்னு தெரியல. டேவும் எத்தனாவதுன்னு தெரியல. ஒரு 25 இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பழைய வீட்டுக்கு தான் போகிறோம். அந்த இடத்துல அதிகமான மரம் இருக்கும். ஏன்னா இது காடு. உங்களுக்கு அந்த வீடு தெரியுமான்னு தெரியல. ஆனால் நம்ம இன்னும் போயிட்டே இருக்கணும். இன்னும் தேடமா பக்கத்தில் வந்தாச்சு கைஸ். நம்ம இங்கிருந்து பார்த்தாலே தெரியும் கைஸ். இதுதான் நம்ம பழைய வீடு. பக்கத்துலேயே போய் காமிக்கிறோம். நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் யூடியூபர்ஸில் உங்களுக்கு என்ன யூடியூபரை பிடிக்கும் அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லவும். அட சாப்பாடு இல்லையா? நான் கூட வேற என்னமோ கிடைக்குதே அப்படின்னு நினைச்சேன். சாப்பாடு கிடைக்குது. பார்க்கவே இல்லை பழைய வீடா. அதாவது எனக்கு கட்ட தெரியாது. அதில் இதுவும் ஒன்று அப்படின்றது சொல்லிக்கலாம். இங்க இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு அதையும் வச்சே ஒரு குட்டி வீடு கட்டினேன்.
ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே எதுவுமே வைக்க முடியல, ஒரு பெட்டு மட்டும்தான் வைக்க முடிஞ்சிச்சு. அதனால தான் கைஸ் எனக்கு ரொம்ப கோவம் வந்து நான் ஒரு மாடர்ன் ஹவுஸே கட்ட ஆரம்பிச்சிட்டேன். மாடர்ன் ஹவுஸ்ன்னு சொல்ல முடியாது, சாதா ஹவுஸ்ன்னு சொல்ல முடியாது, அதாவது ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது கமெண்டில் ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர்த்துக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்க. அதாவது நம்ம புதுசாக இதெல்லாம் கட்டணும்ல, கார்டன்லாம் வச்சு, அது நல்லா இருக்குது அப்படின்னா ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அதுவே இப்போ நம்ம பழைய வீடு நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதுக்கு ரெட் கலர் ஹார்ட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். இப்போ கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே உள்ளே போகலாம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்லெண்டர் மேனுக்கிட்டேயே அடி வாங்கியிருப்போம். அதாவது பார்ட்டு 24 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டே 24 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் டே 24 நான் போடவே இல்லை, வீடியோ போடவே இல்லை. அதுதான் இதில் ஹைடெக்கான விஷயம். இப்போ நான் மேலே போயிட்டு என்னெல்லாம் யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வேறு மேலே வந்துட்டேன். இப்போ மேலேயும் வந்தாச்சு கைஸ். பார்க்குறேன் ஆனால் எந்த ஜாம்பி பையனையும் காணோம், எந்த ஃப்ரீ ஃபயர் பாட்டிலையும் காணோம். ஆனால் கீழே சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிட்டேன். அதாவது ஒயிட் வுல், இந்த டை இருக்கு இல்லையா, மாடர்ன் ஹவுஸ்க்குலாம் டை கொடுத்துப்பாங்களையா, அந்த டை எப்படி செய்யணும்னா முதல்ல கடலுக்கு போகணும். கடலில் போனாலே ஜாம்பிஸ்லாம் இருப்பாங்க. ஆனால் நம்ம அங்கே போனால் மட்டும்தான் இது பண்ண முடியும். கடலுக்கு போவோம், கடலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஆக்டோபஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஆக்டோபஸ்லாம் அடித்தோம்னு வைங்களேன் நமக்கு டை கிடைக்கும். இந்த டையை வச்சு நம்ம எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் சாதாரணமாக தான் வச்சுருக்கேன். இந்த இடத்துலையே வியூலாம் தெரியும், ஆனால் இதில் லைட்டாக தான் தெரியும். அதாவது ஸ்லெண்டர் மேன்ஸு பயங்கரமாக மேலே வருவானுங்கள, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் மேலே வரான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆனால் ஸ்பைடர்லாம் வருமே, ஸ்பைடர் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இப்போ என்ன பண்ணோம், ஆமாம்ல இப்போ தான் தெரியும், ஸ்பைடருக்கு ஏற மட்டும்தான் தெரியும், கீழே இறங்குறதுக்கு தெரியாது. அதனால ஸ்பைடர் மேலே வந்துருச்சுன்னா நம்ம மேலே போய்ட்டு அடிக்கலாம் ஈஸி. அதே ஸ்பைடர் மேலே அந்த குட்டி சத்தா வந்து உக்காந்துட்டு இருந்தான்னா அதை அடிக்கிறதே கஷ்டம். குட்டி சத்தான்னா வேறு எதையும் சொல்லலை, ஜாம்பிஸ் தான். ஜாம்பி எதுக்கு ப்ரோ, இது அதுதான் அந்த ஸ்பைடர் மேலே ஏறி உக்கார போதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஸ்பைடர் மேலே பெரிய ஜாம்பியால் உக்காரவே முடியாது, ஆனால் சின்ன ஜாம்பியால் உக்கார முடியும், குட்டி ஜாம்பி. அப்படி தான் நான் ஒரு வாட்டி பார்க்குறப்ப குட்டி ஜாம்பியாக கிடந்துச்சு. எனக்கு இப்போ பக்கெட் எப்படி செய்யணும்னு தெரியல, இதுதான் பிரச்சனை. அதாவது இது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். பக்கெட்டு நாலு பாருங்க, சாப்பாடு மாதிரி இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நான் பார்க்காத விளாண்டிட்டு இருக்கிற நேரத்தில் அது வாட்டுக்கு குறைஞ்சி போயிடுது, எப்படின்னும் தெரில, ஒன்றும் தெரில. பிக்கேக்ஸ் எடுத்துக்கிறேன். ஆனால் இப்போ நான் அங்கேயே அவுட் ஆகிட்டேன் அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னா ஜியோ காமிக்காது ஹைட்டுக்கு போகிறேன். என்னது இது, வெள்ளையாக இருக்கும்போது தெரியுது ஆடுதான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நீங்கள் நிறைய பேர் மைன்கிராஃப்ட் ஆடி இருக்கவே மாட்டீங்க, அதுக்காக இது என்னவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது மாடு. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது அது கொம்பை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்புறம் அது கண்ணு பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். இது கோழியை பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்கும். ஒரு அடியாக போட்டால் போதும், ஈஸியாக எடுத்து போட்டு போயிடலாம்.
இப்போ ஜாம்பிஸ்லாம் ஒரு 6 நேரமாக ஆயிடுச்சு. நான் இப்போ ஒரு வாட்டி தூங்கி காமிச்சேன்னா இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்கேயே ஸ்டேட் பண்ண போகிறேன். ஸ்டேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கே தெரியும். இப்போ ஸ்டேட்லாம் பண்ண போகிறது. அதாவது இப்போ நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே சீக்கிரமாக வரும். guys, இன்னொரு நல்ல வீடியோவுக்கு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். லவ் யூ ஆல்.